முருங்கக்காய் சாம்பாரை வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். தேவையான அளவு பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. குக்கரை மூடி அடுப்பில் வச்சுருங்க. அது தேவையான அளவு புளி ஊற வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க. அது கூட கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் அது கூட மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுங்காட்டி பருப்பு கடைஞ்சி வச்சுருங்க. பருப்பு கடைஞ்ச பிறகு அந்த காயில் வெந்த பிறகு வச்ச பிறகு அதில் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதே பாத்திரத்தை அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆன பிறகு அந்த பருப்பு தண்ணியை அப்படியே எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த புளி கரைச்சி வச்சுருந்தீங்களா, அந்த புளி அதிலேயே ஊற்றுங்க. அதிலே கொஞ்சம் ஊற்றிட்டு அது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா முருங்கக்காய் சாம்பார் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,